இதுக்கப்புறம் இன்னொரு ரூல் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்லி வைக்கிறேன். வந்து ஒரு இப்போ இது வந்து ஒரு பாவம்னு வச்சுக்கலாம். இப்ப இது வந்து ஒரு கும்பலக்னமே எடுத்துக்கலாம். ஓகே. இப்ப இந்த கோச்சார கேது இங்க வருதுன்னு வச்சுக்கலாம். கோச்சார ராகு இங்க வருதுன்னு வச்சுக்கலாம். இது பாவ ரீதியா இவங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல ராகு கேது இல்ல. ஆனா கோச்சார ரீதியா அங்க வருதுன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ராகு கேது வரும்போது அவங்க ஏதாவது வந்து சொத்து சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா பண்ணாம இருக்கிறது வந்து நல்லது. இப்ப இந்த இடத்துல ராகு கேது வந்தாலும் அங்க ஏதாவது ஒரு சமரச உடன்படிக்கைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க. அஞ்சல ராகுவோ கேதுவோ வந்து வரும்போது சமரச உடன்படிக்கைக்கு போனீங்கன்னா அங்க வந்து அது வேலை நடக்காது. அல்லது நீங்க ஏதோ ஒரு வகையா வந்து ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். அதனால இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கு. குரு வரும்போது மட்டும் அதை வந்து பண்ணுங்க. சரிங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஆப்ஷனா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து குரு, ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சனி. குரு வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுத்துருவாரு. சனி வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் கொடுப்பாரு. கொஞ்சம் எடுத்துட்டு தான் கொடுப்பாரு. சரிங்களா? அதுல கொஞ்சம் ஒரு அவங்களுக்கு ஒரு காம்பன்சேட் பண்ற மாதிரி இருக்கும்.